வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. நம்மளை சுற்றி இருக்கிற ஞானியர்கள், குருமார்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, பாவத்தை செய்யாதீங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது இல்லாமல் தான தர்மங்கள் செய்யுங்க, நல்லது செய்யுங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்கிறதில்ல. என்னன்னா, நம்மக்கிட்ட இருந்த வர எல்லாமே, அது சொல், எண்ணம், உணர்வு, செயல் எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே ஒரு விளைவு இருக்குது. நற்பயன் இருக்குது, தீப்பயன் இருக்குது. இதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு இந்த பூலோக வாழ்க்கை தான் அமையும். இப்போ நிறைய கெட்டது செஞ்சோம்னா மறுபடியும் இங்கே பிறந்து அந்த செய்த கெட்டதோட பலன்களை அனுபவிப்போம். நிறைய நல்லதை செஞ்சு வச்சுருக்கோம்னா அதுக்கு நம்ம பிறவி எடுத்து தான் அதை அனுபவிக்க முடியும். இது சொன்னோன்னு நிறைய பேர் கொஞ்சம் அதிர்ச்சியானாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? இது உண்மை. நல்லா சிந்திச்சு பாருங்கள். வேறு எங்கே போய் நீங்கள் இதை அனுபவிப்பீங்க? ரொம்ப இந்த பூலோகத்தில் இருக்கிற சுகபோகங்களை கடந்த நல்லது செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சொர்க்க பதவி கிட்டும். ஆனால் சொர்க்க பதவி கிட்டினாலும் அந்த பலனோட நிலைப்பாடு வரைக்கும் தான். இத்தனை டன் பண்ணி வச்சுருக்கீங்க, அவ்வளோ நாட்கள் அந்த கரையிற வரைக்கும் சொர்க்கத்தில் இருப்பீங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுங்களா? மறுபடியும் இந்த பூமிக்கு தான் வந்து பிறக்கணும். பிறந்து மறுபடியும் இந்த சுழற்சிக்குள்ளார மாட்டணும். இது நம்மளுக்கு வேண்டாமே. நம்மளோட நோக்கம் என்ன? இறைவன் திருவடியை சென்று சேரணும். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நல்லது பண்ணக்கூடாதுன்றீங்களா? அப்படி இல்லை. எதை செய்தாலும் இந்த ஒரு வார்த்தையை கற்றுக்கோங்க, சர்வம் சிவார்ப்பணம். ஒருத்தனுக்கு ஒரு பணம் கொடுக்குறேன், ஏதோ ஒரு உதவிக்காக. அதை நான் செய்யலை, என்னுள் இருக்கும் ஈசன் என்னை செய்ய தூண்டி இருக்கிறான். ஈசனே நன்றி, சர்வம் சிவார்ப்பணம். இந்த மாதிரி சொல்லலாம். அல்லது நம்மளுக்கு தோணி நம்ம செய்கிறோம், செஞ்சாலும் சுவாமி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், இது நல்லதோ கெட்டதோ தெரியாது, உன்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். எப்போவுமே நம்ம எல்லா விஷயத்துக்குள்ளாரையும் எப்படி போகிறோம்னா ஈசன்கிட்ட ஒப்படைக்கிறது. அது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு மன பிரச்சனை, ஒரு உடல் உபாதி, ஈசன்கிட்ட ஒப்படைச்சி அதுக்கு தீர்வு வாங்கிறது தான் நம்மளோட பயணம். மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்றது அதை பற்றி நம்ம யோசிக்கல. அதனால் இந்த ஒரு விஷயத்துக்கும் அர்ப்பணம் செஞ்சிருவோம். இது சில நேரத்தில் நம்ம மறந்துடுவோம் இல்லையா? ஒரு பழக்கம் வச்சுப்போம். நம்ம இரவில் தூங்கிறதுக்கு முன்னாடி ஈசனோட கொஞ்ச நேரம் பேசிட்டு தானே படுக்கிறோம். அதை பேசும்போது பேசி முடிக்கிறதுக்கு முன்பு 2 வாக்கியம். ஒரு வாக்கியம், இன்று பொழுது நான் நினச்சது, நான் உணர்ந்தது, நான் பேசியது, நான் செய்தது அனைத்தும் சிவார்ப்பணம். முதல் வாக்கியம். 2வது வாக்கியம், ஈசனே நான் என்றும் உன்னோடு. இது காலையிலேருந்து அப்பப்போ சொல்லிகிட்டே வரோம். ஆனால் அந்த படுக்க போகிறதுக்கு முன்னாடி இது சொல்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இது 2மே சொல்லிவிட்டு அனைத்தும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்ட பிறகு அதோட பலன்கள் நம்மளை சேராது. அதுக்காக நம்மளுக்கு நல்லது நடக்காதுன்னு நினச்சிடாதீங்க. நம்ம இறைவனை நெருங்கி போகும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது அனைத்துமே நல்லதாகவே இருக்குது. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, என்னான்னு தெரிலம்மா, சுவாமியை அதிகமாக நினைக்க தொடங்கிட்டேன், நிறைய இந்த மாதிரிலாம் இருக்குது, உள்ளுக்குள்ளார அவரை உணர தொடங்கிட்டேன், வாழ்க்கை ரொம்ப இனிமையாக மாறிக்கிட்டு இருக்குமா.
இது நம்மளோட சக பயணிகளோட வார்த்தைகள். நம்மளுக்கும் அது நடக்கும். ஏனென்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.